வடக்கில் ராமர் கைவிட்டதுனால தான் இப்போ முருகரை கையில் எடுத்துக்கிட்டதா எதிர்கட்சிக்காரங்க சொல்றாங்க. மேடம், இந்த இடத்துக்கு வந்தீங்களே, உங்களுக்கு ஏதாவது வந்து ஞாபகம் வருதா அப்படின்னா? சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும். என்ன இது வேணா ஞாபகம் வரும். இரண்டாயிரத்தி 26 தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றாச்சு. பாஜக எம்எல்ஏவும் உள்ள போயிட்டாங்க. அமைச்சர் பதவினா கேட்பீங்களா? நீங்க கோங்கரவோட சாப்பிடணும். அதிமுக கூட்டணி வின் பண்ணியாச்சு. எடப்பாடி தான் முதலமைச்சர்னு நயினா நாகேந்திரன் சொல்றாரு. ஆனா அண்ணாமலை சொல்லுவாரான்? புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். ஸ்டாரும் சொரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பாலாஜி. இந்த வார நிகழ்ச்சியில நம்ம கூட யாரு டிராவல் பண்ண போறாங்க அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவியும் சட்டமன்ற உறுப்பினருமான திருமதி வானதி சீனிவாசன் தான் நம்ம கூட டிராவல் பண்ண போறாங்க. அவங்கள வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். நீங்க கொஞ்சம் கார்லயே பேசிட்டு போனா நல்லா இருக்கும். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன்ப்பா. அமித்ஷா ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு வரும்போதெல்லாம் பாஜக தொண்டர்கள் சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் அதிமுக உள்ள தொண்டர்கள் கொஞ்சம் டவுனாகவே இருக்காங்க. ஏன்னா அவர் வந்துட்டு போகும்போதெல்லாம் நாங்கள் கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் தான் சொல்றாங்க. இங்க என்ன சூழல் மேம் நடக்குது? நீங்க அதை பத்தி இந்த கேள்வியே வந்து நான் தப்பா பாக்குறேன். அதிமுக தொண்டர்கள் எப்படி வந்து டென்ஷன் ஆவாங்கன்னு சொல்றீங்க. ஏனென்றால் கடந்த முறை அமித்ஷா, நான் சொல்லது மாதிரி இல்லை, சென்னை வருகின்ற பொழுது அமித்ஷாஜி அவர்கள் ஒரு பலமான ஒரு கூட்டணி அமைச்சிட்டு போனாரு. அப்ப அத்தனை அதிமுக தொண்டர்களும் உற்சாகமா தான் இருந்தாங்க. அது என்னது கேள்வி? அது அமித்ஷாஜி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாம் கவலைப்படுறாங்கன்னு. அப்ப சென்னை வந்துட்டு போனப்ப அவங்க வந்து கவலைப்படலையா? கூட்டணி அவ்வளவு பெரிய கூட்டணி, அதிமுக தொண்டர்கள் அவ்வளவு தூரம் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அதனால மதுரை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்டிஏ ஆட்சி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அரசாங்கத்துல நாங்க பங்கு பெறமா இல்லையாங்கிறதெல்லாம் இப்ப அதை பத்தின ஒரு பிரச்சனையே கிடையாது. அது எங்களுடைய தேசிய தலைமை பார்த்துக்கும். நாங்க அரசாங்கத்துக்குள்ள வரணுமா வேண்டாமா, எப்ப வரணும், யார் வரணும், இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நாங்க வந்து அது பதில் சொல்றது சரியா இருக்காது. ஆக்சுவலி தேசிய கட்சியில உள்ள ஒரு உறுப்பினர்கள்ட்ட கேள்வி கேட்கும் போதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை ஈஸியா சொல்லிட்டு வந்துடுவீங்களா? எதுக்கு தான் தேசிய தலைமை முடிவு எடுப்பாங்க. ஆமாங்க, உண்மை அதுதானே. இப்ப வந்து யாரு கூட கூட்டணி வச்சுக்கணும், எப்ப கூட்டணி அமையணுங்கிறதெல்லாம் தமிழ்நாடு யூனிட்டா முடிவு பண்ணுது இல்ல. எங்க கிட்ட கருத்து கேட்பாங்க, நாங்க சொல்லுவோம். எது தகுந்த ஒரு நேரமோ அதற்கான வாய்ப்பு வரும்போது தேசிய தலைமை முடிவெடுக்கும். தேசிய கட்சி அப்படிதான் இயங்கணும். நான் உடம்புல வந்து ஒவ்வொரு பாட்டு தான் ஒவ்வொரு மாநிலம். அப்ப வந்து நாங்க தனித்தனியா செயல்பட முடியாதுங்க. ஒரு தேசிய கட்சினா அந்த கட்சிக்கு என்று சில கட்டுப்பாடுகள், முடிவெடுப்பதில் இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. கண்டிப்பா இந்த உடல்ல உயிர் வந்து தேசியத்துலதான் இருக்கு. எல்லாரும் சேர்ந்ததுதாங்க உயிர். ரொம்ப வித்தியாசமான பதில இருக்கும். இன்னைக்கு தான் கேள்விப்பட்டேன். சூப்பர். நயினா நாகேந்திரன் அந்த பின்பு தமிழ்நாட்டுல பாஜக எப்படி ஒண்ணு இருக்கு? ஏதாவது ஒரு சேஞ்சஸ்? நயினா நாகேந்திரன் அவர்கள் பதவியேற்று சிறிது காலம்தான் ஆகுது. அதனால அவர் வந்ததுக்கு பின்பாக மாவட்டத்தோட நிர்வாகிகள் தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் மாநில நிர்வாகிகள் நியமிக்கப்படணும். அவர்களுக்கான அந்த வேலைகள் கொடுக்கணும். இப்போ அவருடைய முதல் கட்டமாக எல்லா மாவட்டங்களுக்கான சுற்றுப்பயணம் அது அமைதியாக தான் இருக்கும். ஏனென்றால் சுற்றுப்பயணத்தில் வந்து நீங்கள் பெரிய அரசியல் இதில் பண்ண முடியாது. ஏனென்றால் நிர்வாகிகள் நியமிக்கிறது, குறிப்பாக மாவட்ட நிர்வாகிகளோடு அவர் பேசுவது, அந்தந்த பகுதியில் இருக்கிற தலைவர்களோடு இன்ஃபார்மலாக அவர் நிறைய பேசுகிறாரு. ஸோ ஃபஸ்ட் அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து பில்டு பண்ணணும், அந்த ட்ரஸ்ட்டு வந்து பில்டு பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அந்த ஒரு பணிகளில் அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அறிக்கைகளோ அல்லது பேட்டிகளோ, இப்போ ஏன் அமித்ஷாஜியோட நிகழ்ச்சியில் உடனடியாக ஒரு 2 நாளுக்குள்ள 15,000 பேர் கூடுனாங்க. அதற்கான பணிகள் அது தொடர்ச்சியாக பண்ணிட்டு தான் இருக்காரு. மோடி 3.0 11 வருஷம் ஆச்சு. இந்த 11 வருஷத்துல அவங்களுடைய பயணம், டிராவல், மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, இதெல்லாம் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. அப்படின்னா என்ன நம்ம சொல்லுவீங்க? 11 வருஷ காலத்துல இந்தியா அடைந்திருக்கக்கூடிய உயரங்கள் அப்படிங்கிறது பல்வேறு துறைகள்ல ரொம்பவே அதிகம். ஏனென்றால் 14 நானும் பார்த்துட்டு இருக்கேன். அதற்கு முன்பாக தீவிரமான அரசியல் களத்தில் இருக்கும்போது கூட அரசாங்கம் ஒரு திட்டத்தை எடுக்கின்ற பொழுது அதற்கான இலக்குகளை நிர்ணயிப்பாங்க வழக்கமாக. இப்போ வந்து உதாரணத்துக்கு இத்தனை கோடி மக்களுக்கு அவங்கள பசி இல்லாமல் பார்த்துக்கணும், அதற்கான திட்டமிடல் என்ன, அந்த வறுமையிலிருந்து அவங்களை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நம்மளோட உலக அளவிலான இருக்கக்கூடிய அமைப்புகளோட புள்ளி விவரமாகட்டும் அல்ல இந்தியாவினுடைய புள்ளி விவரம், கோடிக்கணக்கான மக்கள் வறுமையிலிருந்து மீட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கான உணவு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. 2வது,
பெண்களை எடுத்துக்கொண்டால், ஏன்னா நான் ஒரு கிராமப்புறத்துலேருந்து வரேன், ஒரு கழிப்பிட வசதி அப்படிங்கிறது அது எவ்வளவு தூரம் வந்து ஒரு பெண்ணோட வாழ்க்கையில முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு எனக்கு தெரியும். ஏனென்றால் ஒரு காலையிலிருந்து ஆரம்பிச்சு மாலை வரைக்கும் இந்த கிராமத்துல பெண்கள் ஒதுங்கிறதுக்கு இடம், அவங்களோட ஹெல்த் உள்ள இருக்கிறது, அந்த அந்த அழுத்தம், அதனால ஏற்படக்கூடிய அவர்களுடைய மன அழுத்தம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். ரெண்டாவது அது ஒரு கௌரவம். நீங்க வந்து அதெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு கொடுமையான விஷயம். எப்படா நைட்டு வரும்னு காத்துட்டு இருந்து போறது, அப்புறம் மிருகங்கள், பாம்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு இத்தனை கோடி பெண்கள் தங்களுடைய இயற்கை உபாதைக்கு ஒரு கௌரவமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி இன்னும் பெண்களோட வாழ்க்கையில, மகளிரின் தலைவி அப்படிங்கிறதால இல்லை, பெண்களோட வாழ்க்கையில அடிப்படையான விஷயங்களா இருக்கக்கூடிய குடிநீர், ஜல் ஜீவன்ல இன்னைக்கு வீட்டுக்கு வந்து டேப் வாட்டர் வருது. அதே போல கேஸ் கனெக்ஷன். இந்த மாதிரி இது ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி கொடுக்கலையா கவர்மெண்ட்? கொடுத்தாங்க. ஆனா 10 வருஷ காலத்துல இலக்கை நிர்ணயம் பண்ணி அந்த இலக்கை தாண்டி இந்த அரசாங்கம் டெலிவரி பண்ணியிருக்கு. இது வந்து நான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இன்னோவேஷன், அதாவது நீங்க தடுப்பூசியை நாமளே கண்டுபிடித்து நாமளே நம்ம மக்களுக்கு 1 வருஷ காலத்துக்குள்ள போட்டிருக்கோங்கிறது பெரிய சாதனை. இதனோட திட்டமிடலும் எக்ஸிகியூஷனும் ரொம்ப ஒரு ப்ரிசியஸா வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு அவருடைய லீடர்ஷிப் காரணமா இருக்கு. பிரதமருடைய சாதனைகளை மூச்சு விடாம சொல்ற அளவுக்கு அவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூர் ஒவ்வொரு நாட்டிற்கும் சென்று நம்ம விளக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இது தள்ளப்பட்டிருக்கோங்கிறது இல்ல, அவுட்ரீச் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்ன, நாமளே வந்து அதற்கான வாய்ப்புகளை உருவாக்குறது. அதனாலதான் நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லும்போது இது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான போர் அல்லது யுத்தம் அல்லது பிரச்சனை அப்படின்னு இல்லாம இந்தியா வெர்சஸ் டெரரிசம். ஓகே, இன்றைக்கு உலக நாடுகள்ல அதிகமாக டெரரிசத்தால பாதிக்கப்பட்ட நாடு நம்ம நாடு. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பிரச்சனையில உலக நாடுகளுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக, அவர்களிடம் சொல்வதற்காக இந்த வாய்ப்பை இந்தியா சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் இது தோல்வியடைந்த அயலுறவு கொள்கைக்காக நம்ம போகல, வெற்றியடைந்த அயலுறவு கொள்கையினுடைய ஒரு பகுதியாக இதை பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கார், இந்த டிராவல், ஏதோ ஒரு மெமரிஸ் ஞாபகம் இருக்கும்ல, ஒரு கார்ல போகும்போது எனக்கு இந்த மெமரிஸ் மைண்ட்ல வந்துட்டு போகும் அப்படின்னு உங்க மைண்ட்க்கு வர விஷயம். தம்பி, நான் என்னமோ கார்லயே போகாத மாதிரி நீங்க வந்து கேக்குறீங்க, இல்ல சேக்குள்ளேயே போகாத மாதிரி கேக்குறீங்க. நான் எப்பவுமே ஃபிளைட்ல போயிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல மேம், அப்படி சொல்ல. கொஞ்சம் லாங் டிரைவ் போகும்போதெல்லாம் எனக்கு இந்த நம்ம இங்க போகும்போது இது ஞாபகம் வரும். நம்ம இப்படி போனோம்ல, அந்த மெமரிஸ் வந்துருக்கும்ல, நம்ம அவங்க கூட டிராவல் பண்ணோம்ல, அப்பா கூட போனோம்ல, இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நம்ம இந்த மாதிரி கேட்டாலே ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆயிடுது. இல்லப்பா, டென்ஷன் இல்ல, நான் சொல்றேன் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது ஜாலியா இருந்துச்சு. இன்னைக்கு என்ன எல்லா டைமும் ரொம்ப இல்ல அப்படின்னு இல்ல. நீங்க வந்து ஒவ்வொரு இடத்துக்கு வந்து போகும்போது, இல்ல குறிப்பா மேடம் இந்த இடத்துக்கு வந்தீங்களே உங்களுக்கு ஏதாவது வந்து ஞாபகம் வருதா அப்படின்னா, அமராவதி இங்க இருக்கு, இங்க ஆந்திரா சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும், இல்ல இது வேணா ஞாபகம் வரும், சாப்பிட போயிடலாம். ஓகே போலாம். அதிமுக கூட்டணியில் பாஜக வந்ததுக்கு அப்புறம் சிறுபான்மையருடைய ஓட்டெல்லாம் ஏடிஎம்கேக்கு கம்மியாயிருச்சுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதானா? சில தொகுதிகள்ல வந்து இத இன்ஃபேக்ட் நீங்க ஒவ்வொரு தொகுதியை எடுத்து அனலைஸ் பண்ணீங்கன்னா, குறிப்பாக சிறுபான்மை மக்கள் அதிகமா இருக்கிற பகுதிகளில் அதிமுக முன்னாடி வாங்கின வாக்குகள் இப்ப வாங்கிட்டு இருக்க வாக்குகள், அது பிஜேபி கூட்டணியிலையோ இல்ல கூட்டணி இல்லாமையோ அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டா அந்த டிக்ளைன் இருக்கு. என்னென்றால் நான் கோயம்புத்தூர்லயே அதை பார்த்தேன். கோயம்புத்தூர்ல குறிப்பா பக்கத்துல தொண்டாமுத்தூர் தொகுதியில வந்து எஸ்பி வேலுமணி அண்ணன் வந்து அவரு இருந்த போது, அதாவது அதிமுக மட்டுமே தனியா போட்டியிடுகின்ற பொழுது அல்லது ஈவன் என்னோட தொகுதியில அப்படி இருந்த போது இருக்கிறத விட அது வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத புள்ளி விவரங்கள் சொல்லுது. இது ஏதோ நான் இல்ல, எங்க புள்ளி விவரத்தோட கணக்குல பார்த்துட்டு அது சொல்றது, அது ஒரு என்ன சொல்றது, அது ஒட்டுமொத்தமா வந்து இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. அவருடைய தாக்கம் இருக்கு, நிச்சயமா இருக்கு. வடக்கில் ராமர் கைவிட்டதுனாலதான் இப்போ முருகரை கையில எடுத்துக்கிறதா எதிர்கட்சிக்காரங்க சொல்றாங்க. இந்த முருகர் மாநாட்டினால என்ன மாற்றங்கள்லாம் நிகழும்னு நினைக்கிறேன்? ஃபர்ஸ்ட் வந்து முருக பக்தர்கள் மாநாடு பிஜேபி நடத்தல, இதுல முதல்ல தெளிவு வேணும். ஈவன் ராம ஜென்ம பூமி மூமெண்டே கூட விஸ்வ ஹிந்து பரிஷத்து தான் எடுத்தது, அதுக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணுச்சு. அதே போல ஹிந்து முன்னணி முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்துது, பிஜேபி அதுல சப்போர்ட் பண்றோம், நாங்க போய் கலந்துக்கிறோம், எங்க கட்சி தொண்டர்கள் வராங்க, நாங்க அதுல எல்லாரும் கலந்துக்கணும்னு கூப்பிடுறோம். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் முதல்ல தெளிவு வேணும்.
ராமரை கைவிட்டதுனால முருகர் எடுத்தனா, தமிழ்நாட்டுல ராமர் பேரு இல்லாத ஏதாவது ஒரு கிராமத்தை நீங்க காட்ட முடியுமா? ராமசாமினும் ஓ பேர்ல. பேர் தானேப்பா. பேர் அப்புறம் எங்க வந்தது? ராமர் இல்லாம ராமசாமி வந்துச்சா? ராமச்சந்திரன் வந்தாரா? ஓகே. சோ இதத்தான்ப்பா மழுங்கடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல. நீங்க இந்த கேள்வி வருது பாருங்க, ஓ அப்படின்னு. இதுதான் எதிர்கட்சிக்காரங்க எதிர்கட்சி எதுவா இருந்தாலும் நான் சொல்றேன். சோ ராமரோட பேர் இல்லாம தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்தை கூட காட்ட முடியாது. நீங்க வந்து இன்று நீங்க பேசுகின்ற பெரியார் அவரே ராமசாமி நாயக்கர் தான். புரியுதுங்களா? அதனால தமிழ்நாடு வந்து ராமர் தொடர்பான விஷயங்கள் இன்னைக்கும் மக்களுக்கு ராமருக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. முருகர் யாரு? தமிழ் கடவுள்னு நம்ம போற்றி கொண்டாடக்கூடிய முருகர் நார்த்லயும் கார்த்திகேயான அவங்க எல்லாருக்கும் படுற சாமி தான். இன்னைக்கும் அங்க வந்து பாத்துட்டீங்கன்னா உத்தராகண்ட்ல சார்தாம் போகும்போது தனியா வந்து ஒரு கார்த்திகேயா குன்றுன்னு தனியா இருக்குது. கார்த்திகேயா மந்திர்னு சொல்லுவாங்க ஒரு மலை உச்சியில. அங்கேயும் இமயமலையிலயும் முருகர் இருக்காரு. அதனால முருக பக்தர்கள் மாநாட்டை ஏன் வந்து இந்து முன்னணி கையில் எடுத்தாங்க? திருப்பரங்குன்றம் மலையை பெயர் மாற்றம் செய்வதற்காக அரசு முயற்சிக்கிறது. அப்படிங்கும் போது அது தொடர்பாக முருக பக்தர்கள் எல்லாரும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில அது எடுத்திருக்காங்க. அதுக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணுது. திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல 2004ஆம் ஆண்டு ஜெயலலிதா வந்து ஒரு விஷயத்த முன் வச்சாங்க. ஆடு கோழிகள்னா பலியிடக்கூடாது. அப்போ பிஜேபி என்ன பண்ணாங்க? அதே 2004ஆம் வருடம் ஜூன் மாதம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சிவன் கோயிலை இடிச்சாங்க. அப்போ இந்த பாஜக என்ன பண்ணாங்கிற ஒரு கேள்வியை இப்போ எழுப்புறாங்க. ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு சொன்னப்போ செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவை அந்த முடிவுகளை வெளியிட்ட போது அப்பவும் பிஜேபி அதற்கு இந்த மாதிரி மக்களோட மத நம்பிக்கைகள்ல விஷயங்கள்ல இந்த அரசு இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற எங்களோட அறிக்கை இருக்கு. அன்று எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, திரு இலா கணேசன்ஜி அவர்கள் இதற்கென்று தனியாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து நடத்தினாரு. அதனால மத உணர்வுகள் தொடர்பான விஷயத்துல என்னைக்கும் நாங்க ஒரே மாதிரி தான் இருக்கோம். லஞ்ச் டைம்ல உங்களுக்கு கூப்பிட்டு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணேன்னு நினைக்கிறேன் மேம். ஐ மீன் ஃப்ளைட்டுக்கும் டைம் ஆச்சுன்னு சொன்னீங்க. சாப்பிட்டுட்டே பேசலாமா? ஓ எஸ், தாராளமாப்பா. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட் அப்படின்னா என்ன மேம்? வெஜிடேரியன்ல எங்க ஊர்ல செய்யற பச்சைப்பயிறு கடைசல், அரிசி பருப்பு சாதம். அதுக்கப்புறம் சாம்பார் நல்லா இருந்ததுன்னா சாம்பார், கீரை கூட்டு, அந்த மாதிரி வெஜிடேரியனில் பிடிக்கும். நான்வெஜ்ஜில் நான் செய்கிற பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சீ ஃபுட் வந்து நண்டு, மீன் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக கன்னியாகுமரி, ராமநாதபுரம் அந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் போனோம்னா சீ ஃபுட்டு கட்டாயம் வந்து ஏதாவது ஒரு வேளை சாப்பிட முடியுமான்னு பார்ப்பேன். அப்படி நார்த்துக்கு போனேன்னா பெங்காலோட இலிஷ் ஃபிஷ், அதுவும் குறிப்பாக மழை காலத்தில் இலிஷ் ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. கங்கை நதியும் கடலும் சேர்ற இடத்துல கிடைக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். ப்ரிப்பரேஷனும் நிறைய கடுகு அரைச்சி அது ஒரு வித்தியாசமாக அந்த மசாலா இருக்கும். கோவாலையும் சீ ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கும். அப்கோர்ஸ் கேரளா கோகோனட்டோட கலந்து பண்ணுறது. அது இல்லாமல் பெங்காலில் இன்னொரு ஐட்டம் பிரானை வந்து தேங்காய் அரைச்சி, நம்மளோட இளநீ இருக்குல்ல, இளநீ வந்து இளநிக்குள்ளேயே அந்த இளநீ தண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ள தேங்காயில் மசாலா கொஞ்சம் கலந்து தேங்காய் அரைச்சி விட்டு அதில் பிரானை போட்டு சூடாக அந்த இளநிக்குள்ளே வச்சு கொடுப்பாங்க. உள்ள தேங்காய்லாம் அப்படியே இருக்கும். தேங்காய் அப்படியே இருக்கும், அந்த தேங்காயோட டேஸ்ட் அதில் சேர்ந்து. புதுசா இருக்கு. அதே மாதிரி மீன் பெங்காலில் வந்து கடுகை அரைச்சி மேலே பூசிட்டு வாழை இலையில மடிச்சு ஆவியில வேக வச்சு தருவாங்க. பாருங்க, வெஜிடேரியன் ஹோட்டல் உட்காந்து அதெல்லாம் பேசி இவ்வளோ டீட்டெயிலா ஃபிஷ்ஷை பத்தி பயங்கரமா பேசுறீங்க. நல்ல நான்வெஜ் மீல் சாப்பிடலாம்னு தோணுது. ஆமாப்பா, அடுத்த முறை சாப்பிடலாம் கண்டிப்பா மேம். தமிழ்நாடு ஃபுட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பிரதமர் மோடி இங்க வரும்போதெல்லாம் சொல்லுவாரு. அவருக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா மேம்? அவரோட நான் வந்து
தமிழ்நாடு ஃபுட்டு சாப்பிட்டதில்ல. அவரோட வீட்டில் டின்னர் சாப்பிட்ருக்கோம், பட் தமிழ்நாடு ஃபுட்டு கிடையாது. இங்கே வரும்போது அவர் என்ன சாப்பிட்றாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் நடந்த தேர்தலும் சரி, ஆட்சியிலும் சரி, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? நீங்க இந்த கேள்வியே எதுக்காக வச்சிருக்கீங்கன்னா, அதிமுக பிஜேபி கூட்டணி கவர்மெண்டா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வந்து ஓடிட்டு இருக்கும்போது இதை கேட்டீங்கன்னு சொன்னா, அரசியல்ல எந்த நேரத்துல எது நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா அதே சமயம் இன்னைக்கு தேதியில 26 எலெக்ஷனுக்காக நாங்க தேர்தலை சந்திக்க போறோம், ஒரு கூட்டணியோட சந்திக்க போறோம். இந்த கவர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, கூட்டணியா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத அது இந்த நேரத்துல நான் சொன்னா அது சரியா இருக்காது. தேவைப்பட்ட நேரத்துல தேவைப்பட்ட முடிவுகளை கட்சி எடுக்கும். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக மட்டுமே தான் இந்த மாதிரியான கூட்டணிகள்லாம் அமைச்சிருக்கீங்களா? நீங்க திமுக ஏன் காங்கிரஸோட கூட்டணி அமைச்சாங்க? பிஜேபி ஆட்சி அமைக்க கூடாது. Okay. சில நேரங்கள்ல யாரு வரணுங்கிறத விட யாரு வரக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம தீர்மானமா இருக்கணும். அதனால இன்றைய காலகட்டத்துல தமிழ்நாட்டுல திமுக அரசு கண்டினியூ ஆகுறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு நாங்க நினைக்கிறோம். அதனால இந்த கூட்டணியை அந்த ஒரு காரணத்தையும் மெயினா வச்சு அமைச்சிருக்கோம். ஓகே. இன்னும் என்ன மாதிரியான கூட்டணி கட்சிகள்லாம் இணைந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு போல்டா ஒரு ஸ்ட்ராங்கா ஆகும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எந்த அரசியல் கட்சியும் எங்களோட வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். எல்லாம் ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரியே டக்கு டக்கு பேசிட்டு இருக்கீங்க. 2020 தம்பி, நீங்க கோங்கரா கூட சாப்பிடணும். மேம், எனக்கு ரைஸ் வேண்டாம் மேம். வேணாமா? வேணாம். ஏன்பா? கொஞ்சம் லேட்டா இருக்கணும். முதல்ல சப்பாத்தி மட்டும் சாப்பிடலான்ட்டு இருக்கேன். நல்லா இருக்குப்பா அந்த கோங்கரா. சூப்பர். நல்லா இருக்குங்களா மேம்? ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த கோங்கரா நீங்க கேட்டீங்கல்ல என்ன பிடிக்கும்னு, அந்த பருப்பு பொடி இதுவும் உண்டு. ஏதாவது ஆந்திரா போகும்போதெல்லாம் அது மட்டும் இல்ல, இங்க கூட நம்மளோட திருவள்ளூர் அந்த ஏரியாவுல கட்சிக்காரங்க வந்து ஏதாவது வீடுகளை சாப்பிட போகும்போது கோங்கரா வச்சிருப்பாங்க. 2026 தேர்தல்ல அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றாச்சு. பாஜக எம்எல்ஏவும் உள்ள போயிட்டாங்க. அமைச்சர் பதவினா கேட்பீங்களா? இதுதான் முதல் கேள்வி கேட்டீங்க, வேற மாதிரி கேட்டீங்க. நான் அதுக்கான பதிலையும் சொல்லிட்டேன். அமைச்சரா ஆடுறாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் கட்சி பின்னால முடிவெடுக்கும். தமிழக அரசின் திராவிட மாடல் ஆட்சி எப்படி மேம் இருக்கு? திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டை சீரழிக்கிற ஆட்சி. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கோட பிரச்சனை, பெண்கள் மீதான, நீங்க மீடியாவில் இருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் எந்த மாதிரியான கிரைம் எகென்ஸ்ட் விமன் வருது. இப்ப காலையில நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க. ஒரு வயசான பாட்டி ஆனமலையில கீரை வைக்கிறாங்க. அந்த அம்மா கிட்ட லோக்கல்ல இருக்கிற டிஎம்கே ஆபீஸ் வேற அவ்வளவு இன்ஹியூமனா நடந்துக்கிறாரு. ஒரு பொழப்புக்கு வழி இல்லாம அந்த வயசான காலத்துல அந்த அம்மா என்ன பாராட்டணும், ஏதாவது வந்து உழைச்சு பிச்சை எடுக்காம உழைச்சு இந்த வயசுலயே சாப்பிடணும்னு நினைக்கிற ஒரு அம்மாவை அந்த மார்க்கெட்ல கடை வைக்கிறதுக்கு அவங்க கிட்ட லைசன்ஸோ இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு ரசீதோ இல்லைங்கிறதுக்காக அவ்வளவு மனிதத்தன்மை இல்லாம ஒரு திமுகவோட யங்ஸ்டர் வந்து அந்த அம்மாவை மிரட்டுறாரு, மிஸ்பிஹேவ் பண்றாரு அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களோட மைண்டு திமுகவோட அந்த அரசு அதிகாரம் ஏழை எளிய மக்கள் கிட்ட எப்படி நடந்துக்குங்கிறது அதெல்லாம் உதாரணமா இருக்கு. ஹைலி டிஸ்டர்பிங். பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதுதான் தமிழ்நாட்டோட திராவிட மாடல் ஆட்சி. முதல்வரை சந்திக்கும் போதெல்லாம் நான் இந்த ஒரு கேள்வி மட்டும் அவரை கேட்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான கேள்விகள்லாம் முன் வைப்பீங்க? அவர் தான் சந்திச்சு அப்பப்ப கேட்டே இருக்கணுமே, அசம்பிளியில கேட்கறமேப்பா. நீண்ட நாட்களா ஒரு கொஸ்டின் கேட்கணும் போல இருக்கும்ல, இந்த ஒரு கொஸ்டின் அவர் எப்படியாவது கேட்டே ஆகணும், அதுக்கு என்னதான் அவர் ரியாக்ட் பண்றாருன்னு பார்க்கலாம். அப்படியா? அப்படி கேட்கணும்னா நான் தனிப்பட்ட கேள்வியா கேட்கணும்னு நினைக்கிறது, உங்களோட மனைவி கோயிலுக்கு போறது, உங்களோட மனைவி சாமி கும்பிடுறது, இதையெல்லாம் நீங்க அனுமதிக்கிறீங்க, ரசிக்கிறீங்க. அதே உணர்வோட எத்தனையோ கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு பெண்கள் இருக்காங்க, ஏன் அவங்களுக்கு ஒரு பண்டிகைக்கு வாழ்த்து கூட சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கணும். 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணி வின் பண்ணியாச்சு. எடப்பாடி தான் முதலமைச்சர்னு நயினா நாகேந்திரன் சொல்றாரு. ஆனா அண்ணாமலை சொல்லுவாரான்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. அவங்க சொல்லுவாங்களா மேம்? கட்சி வந்து என்ன முடிவெடுத்து யார சொல்லணும்னு நினைக்குதோ அதை கட்சியோட தலைவர் அமல்படுத்துவாரு. தாவேகா பாஜகவினுடைய சி டீம். சி டீமா? ஆமா. பி டீம் பீனா கிடையாது, இப்போ வந்து சி. பி யாரு? அதுவும் சீமானதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது என்ன மேம் தோணுது? உண்மையிலேயே அவங்கலாம் அப்படிதான் இருக்காங்களா? யார் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்தாலுமே அவங்களுக்குன்னு சில கொள்கைகளோட வருவாங்க. அதை மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தேர்தல் முடிஞ்சு தெரியும்.
பி டீம், ஏ டீம், சி டீம் அப்படின்னு எல்லாம் பிரிக்கிறோம்னா யாரோட ஓட் ஷேர் யாருக்கு போகுதுன்னு பார்த்துட்டு தானே முடிவு எடுக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது விஜய் இன்னும் எலெக்ஷனுக்கே வரலையே, அப்ப எப்படி அவர் வந்து என்ன டீம் ஆக முடியும்? நம்ம ஒரு அனுமானத்துல வேணா வச்சுக்கலாம், இவர் வந்து ஓட்டு பிரிப்பாரு அப்படின்னு. அப்படி பார்த்தா நாங்களும் வந்து அவர் திமுகவுக்கு பி டீம், சி டீம்னு எது வேணா சொல்லிட்டு போலாங்க. இப்போ இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணியில இன்னும் நிறைய கட்சிகள்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இவங்க ஓகேவா வேண்டாமா, இவ்வளோ சீட் கொடுக்கலாம், இவ்வளோதான் போதும், இந்த இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்றாங்கல்ல, இதுல இந்த தலைமை இடத்துல யார் மேம் இருக்கா? தமிழ்நாட்டிலுடைய மையக்குழு அப்படின்னு இருக்கும், அது நீங்க மீட்டிங்ல எல்லாம் பார்த்திருக்கலாம் பத்திரிகையில யார் அதுல இருக்காங்க. அது இல்லாம தமிழ்நாட்டுக்கு யார் எலெக்ஷன் இன்சார்ஜா போடுறாங்களோ கட்சியில அவரும் இருப்பாரு. ஓகே, இல்ல அதிமுகவா பாஜகவான்னு கேட்கலாம். ரெண்டு சேர்ந்துதான் பேசுவாங்க. இந்த கட்சிகள் எல்லாம் நம்மளோட வருது அப்படிங்கும்போது கூட்டணின்னு எல்லாரும் சேர்ந்து தான் பேசுவாங்க. இப்போ இருக்கிற எம்எல்ஏவை விட ஃபியூச்சர்ல இன்னும் அதிக எம்எல்ஏ தான் சட்டமன்றத்துக்கு போகணும்னு ஒரு எய்ம் இருக்கும், அதுதான் உங்களுடைய இலக்காவே இருக்கும். எவ்வளவு எம்எல்ஏ உள்ள போவாங்க, எவ்வளவு சீட் கேக்குறீங்க? இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இரட்டை இலக்கத்தில் எங்களோட எம்எல்ஏக்கள் இந்த தடவை உள்ள போவாங்க. எத்தனை தொகுதி மேம் கேட்கலான்னு இருக்கீங்க? எத்தனை தொகுதி கேட்கறது, எந்த தொகுதி, யார் வேட்பாளர், இதெல்லாம் வந்து நான் பதில் சொல்ல முடியாது. ஓகே, தமிழ்நாட்டுல பாஜக இந்தந்த தொகுதினா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், கண்டிப்பா இதுலனா நாங்க வின் பண்ணி ஆவோம் அப்படின்னா என்ன மாதிரியான தொகுதிகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு? கடந்த முறை வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எதெல்லாம் அதிகமா ஓட்டு வாங்கியிருக்கிற தொகுதிகள், அது மட்டும் இல்லாம கடந்த அசம்பிளி எலெக்ஷன்ல எங்க பிஜேபி எல்லாம் நின்னதோ அங்க எத்தனை ஓட் ஷேர் வாங்கியிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு தொகுதியும் ரெண்டு கட்சியும் ரெண்டு கட்சி மட்டும் இல்ல, கூட்டணி இருக்கிற எல்லா கட்சியும் அப்படிதான் முடிவு பண்ணுவாங்க. நம்மளுக்கு இது ஸ்ட்ராங்கான இடம், இது அதிகமா ஓட்டு வாங்கியிருக்கோம். நம்ம ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகும்போது கூட பாருங்க, இந்த தொகுதியில இவ்வளவு எலெக்ஷன்ல இவ்வளவு தூரம் வாங்கிருக்கோம், இப்படிதானே ஒவ்வொரு கட்சியும் முடிவு பண்ணும். அதை வந்து ஒவ்வொரு கட்சியும் அவங்களோட கட்சியோட முக்கியமான நிர்வாகிகள் கலந்தாலோசனை பண்ணி அதை வந்து அப்புறம் கூட்டணிக்குன்னு அந்த நேரத்துல யாராவது இன்சார்ஜஸ் போடுவாங்க. அவங்க இதே மாதிரி கூட்டணிக்கு நிற்கிற அடுத்த கட்சியோட நிர்வாகிகளோட சேர்ந்து பேசுவாங்க. ஸோ 2014 நாங்க இப்படிதான் பண்ணோம். ஸோ இந்த தொகுதி இருக்கும், சில சமயம் தொகுதியினுடைய முக்கியமான தலைவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு இருக்கும், அதெல்லாம் விட்டு கொடுத்து போய் எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கணும். அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது ஒரு பில்டப் தான், அது வந்து ஒரு வடிவமே பெறாம தான் இப்போ வரைக்கும் இருக்குன்னு திருமாவளவன் சொல்றாரு. இந்த அதிமுக பாஜக கூட்டணி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எதிர்கட்சிக்காரவங்களும் ஒவ்வொரு விஷயங்கள்லாம் பேசுறாங்கல்ல, ஒவ்வொரு கருத்தை முன்வைக்கிறாங்க, இதான் எப்படி பாக்குறீங்க? எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணி வராம இருக்கணும் அப்படின்னு யூபிஏ கூட்டணியில இருக்கிற ஒவ்வொரு கட்சிக்கும் ஆசைப்பட்டாங்க. இப்ப எல்லாத்தையும் தாண்டி கூட்டணி வந்தாச்சு. இப்ப அவங்களுக்கு என்னன்னா, கூட்டணி வந்துடுச்சுங்கிற பதற்றத்துல எப்படியாவது இந்த கூட்டணியை திருப்பி பிரிக்க முடியுமா அப்படிங்கறதுக்கு முயற்சிகள் பண்றாங்க. அதனோட வெளிப்பாடுதான் இந்த மாதிரி அறிக்கைகள். 2026 தேர்தல் கடந்த தேர்தல்களை விட இந்த அப்கமிங் எலெக்ஷன் இன்னும் எப்படிலாம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சவாலெல்லாம் இருக்கு? ஒவ்வொரு தேர்தலுமே ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் சவால் தான். அந்த நேரத்துல மக்கள் கிட்ட தமிழ்நாட்டுக்கு நாம செய்ய வேண்டிய விஷயங்கள், தமிழ்நாட்டுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எங்களோட கூட்டணி எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கும், எங்களோட திட்டங்கள் என்ன, எங்களோட தேர்தல் அறிக்கை என்ன, இந்த மாதிரி அதை வந்து அந்த நேரத்துல மக்கள் கிட்ட கொண்டு போய் அதை கடைசி ஓட்டர்ஸ் வரைக்கும் அவங்கள கன்வின்ஸ் பண்றது மட்டும் இல்ல, அவங்கள போலிங் பூத் கொண்டு வர வச்சு சின்னத்துல போட வைக்கிற வரைக்கும் ஒரு அரசியல் கட்சிக்கு சவால்கள் தான். அதனால இந்த சவால்கள் எல்லாருக்கும் பொதுவானவை. எங்களுக்கு 26 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எங்களோட கூட்டணியே பலமான, இன்னும் கூட அதிகமான கட்சிகளை வச்சிருக்கிற கூட்டணியாகவும், நிக்கிற அத்தனை தொகுதிகளையும் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுடைய செயல் திட்டங்கள், மக்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பிரச்சார வியூகங்கள், இது எல்லாமே தேவைப்படுது. இதை நோக்கி ஏற்கனவே எல்லா கட்சிகளுமே செயல்பட தொடங்கிட்டாங்க. நாங்களும் கூட்டணியோட இணைந்து, கூட்டணி கட்சிகளோட இணைந்து இப்ப இருந்து ஒரு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கி ஒவ்வொரு ஓட்டுமே நம்மளோட எந்த சின்னத்துல அந்த தொகுதி இருக்குதோ அதுல வெற்றி பெறக்கூடிய ஒரு சின்னமா மாத்தணும். பவன் கல்யாண் இப்பெல்லாம் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இவர் வர்றதுனால பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பவன் கல்யாண் ஒரு தமிழ்நாட்டு அரசியலையும் புரிந்த நபர், தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஒரு பிரபலமான நபர். அதனால ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்க வந்து தேசிய தலைவர்கள் வராங்க, மற்ற மாநிலத்தோட முதலமைச்சர்கள் வராங்க, அப்போ
ஒவ்வொன்றுமே ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண தானே செய்யும். அது எத்தனை ஓட்டு இருந்தாலுமே சரி, வரது மூலமா அடிஷனலா ஓட்டு வருதுன்னா எத்தனை பேர் வேணாலும் அந்தந்த கட்சி வந்து அதை பயன்படுத்த தானே செய்வாங்க. அந்த மாதிரிதான் திரு பவன் கல்யாண் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றதுங்கிறது பாருங்க. ஆந்திர பிரதேஷ் ஒரு காலத்துல ஒருங்கிணைந்த சென்னை ராஜதானி இல்லையா? அப் டு ஒடிசாவோட நம்ம இந்த பக்கம் சவுத் ஒடிசா வரைக்கும் நாம எல்லாம் ஒன்னா தான் இருந்தோம். அந்த இது இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட நிறைய எஜுகேஷனுக்காக அவங்க சென்னையில தான் வந்து படிச்சிருக்காங்க. தமிழ் நல்லா தெரியுதியே. இப்ப இருக்கிற இவங்க மாநில தலைவர் புரந்தரேஸ்வரி தமிழ்லாம் தமிழ் பேசுவாங்க. சோ இப்ப எந்த லீடருக்கு என்ன லாங்குவேஜ் வருதோ அந்த லாங்குவேஜ் இருக்கிற ஸ்டேட்ல வந்து அவங்க போறதும் செயல்படுறதும் தவறே இல்லையே. சட்டமன்றத்திற்குள் எப்படியாவது நுழையலாம்னு முயற்சி செய்த கமலஹாசன் இப்போ மாநிலங்களவைக்கு நுழையிறாரு. எப்படி மேம் பாக்குறீங்க? சட்டமன்றத்துக்குள்ள அவர் நுழையணும்னு நினைக்கும் போது தமிழ்நாட்டுல நான் தனியாவே ஆட்சி அமைச்சு முதலமைச்சராகி ஆட்சி கொடுப்பேன்னாரு. இப்ப எந்த கட்சி ஒழிக்கணும்னு நினைச்சாரோ அந்த கட்சி பின்னால போய் நின்றுட்டு பின்வாசல் வழியா வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ள ஏதோ கட்சி ஆரம்பிச்சோம், அரசியல்ல பார்லிமெண்ட்டுக்குள்ளேயோ அசம்பிளிக்குள்ளேயோ போறதுக்கு இது ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு அவங்க பின்னால போயிருக்காரு. இது வந்து திரு கமலஹாசன் ஒரு சிறந்த நடிகர். நான் மிகுந்த மரியாதையோடு நடிப்புலகத்துல பார்க்கக்கூடிய ஒரு நபர். அரசியல் ரீதியா இந்த அளவுக்கு ஒரு சீட்டுக்காக தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுல ஆயிரக்கணக்கான பேரை வேலை செய்ய வச்சு லட்சக்கணக்கான மக்களை ஓட்டு போட வச்சு அவங்க எல்லாத்தையும் முதுகுல குத்திட்டு ஒரு ஒத்த சீட்டுக்காக இப்படி போயிட்டாருன்னு அவரை பார்த்து பரிதாபமா இருக்கு. ரொம்ப ரொம்ப பிஸியான ஸ்கெடியூல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி மேம். நெக்ஸ்ட் டைம் தலவாழை இலை போட்டு பறக்கிறது ஊறுறது எல்லாத்தையும் சாப்பிடலாம். அதனால ஷார்ட் டைம்ல ஒரு நல்ல இடம் நீங்க பாரு கோங்குரா மோர் குழம்பு இதோட சேர்ந்து ஒரு சாப்பாடு எனக்கு கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்த முறை ராமேஸ்வரத்துல இருந்து மீன் நண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. ஆமா, அதோட சேர்ந்து சாப்பிடலாம். ரொம்ப நன்றி. உங்களோட க்ரூ எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பாலாஜி.